நாம் இந்த உலகத்தில் அவமானங்களை அனுபவிக்கலாம், நாம் இந்த உலகத்தில் நிந்தைகளை அனுபவிக்கலாம், நாம் இந்த உலகத்தில் வெட்கத்தை அனுபவிக்கலாம். ஜனங்கள் நம்மை வெட்கப்படுத்தலாம், ஜனங்கள் நம்மை அவமானகரமாய் பேசலாம், ஜனங்கள் நமக்கு விரோதமான நிந்தையான மொழிகளை பேசலாம். அதை குறித்தெல்லாம் சபை கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இந்த உலகத்தில் ஒருவேளை நிமிர்ந்து நிற்க முடியாத சூழ்நிலைகள் கூட வரலாம். அதை குறித்தெல்லாம் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நாம் கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான் இருக்கிறது. இயேசு வருகிற பொழுது எனக்காக இரத்தம் சிந்தின என் மணவாளன் இந்த உலகத்தில் என்னை சேர்க்க வருகிற பொழுது அவருடைய வருகையிலே நான் வெட்கப்பட்டு போக கூடாது என்ற கவலை தான் நமது இருதயத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்தின் கண்ணீர்கள், இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், அது எதுவும் சபையை வேதனைப்படுத்தாது. ஏனால் அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள், இந்த உபத்திரவங்களினாலே எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து போனாலும் எங்கள் உள்ளான மனுஷனானவன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டிருக்கிறான். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இந்த உபத்திரவங்கள் அதிசீக்கிரத்திலே நீங்கி போகும். அதிசீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் முடிவிலே எனக்கு நித்தியமான கனத்தையும் மகிமையையும் கொடுக்கும் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறபடியினால இந்த உலகத்தின் உபத்திரவங்களுக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், என் ஆண்டவர் வருகிற பொழுது நான் வெட்கப்பட்டு போக கூடாது. என் ஆண்டவர் வருகிற பொழுது நான் அவருக்கு முன்பதாக தைரியம் உள்ளவனாக காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலன் போதிக்கிறான்.